வணக்கம். நாய்கள் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் சொல்கிற உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உன் குழந்தைய நாய் கடிச்சா தெரியும் அப்படின்னு கேட்குற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த காணொலியை பாருங்களேன். இந்த பிஞ்சு குழந்தை அந்த தெருவில் இருக்க நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்குது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அவங்க பெற்றோர்களோட கவனத்தோடு தான், பெற்றோர்களோட ஆலோசனை பேர்லேயும் அவங்களோட கண்காணிப்புலையும் தான் பிஸ்கெட் கொடுக்கும் அந்த குழந்தை. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்படி பல காணொலிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் சமூக வலைதளத்தில். ஆனால் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? தனக்கு பிஸ்கெட் போடுற அந்த குழந்தையோட கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளவு அறிவார்ந்து பக்குவத்தோடு அந்த பிஸ்கெட் அந்த நாய் வாங்கியிருக்கும் இல்லையா? இந்த டாக் ஹேட்டர்ஸ் அப்புறம் இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் மூளையை பட்டை தீட்டி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவ்வளவு பக்குவம் உள்ள ஒரு நாயாக குழந்தைங்களை தாக்க போகுது, சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ தாக்கலையா அப்படின்னா எந்த அளவுக்கு அது தாக்குற அளவுக்கு நம்ம நடந்திருப்போம், அதையும் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? எல்லா நாயுமே கிடைக்காதுன்னு சொல்ல வரலங்க. எல்லா நாயுமே இப்படி பக்குவமாக இருக்கும்னு சொல்ல வரல. சில மனிதனோட சாயலில் கூட இருக்கும். நாம் நம்ம குழந்தைய எப்படி வளர்க்குறோன்றது தாங்க இருக்குது அந்த குழந்தையோட எதிர்காலமும் இந்த சமுதாயத்தோட எதிர்காலமும்.